ஹே ஜெகன், என்கிட்ட ஒரு 20 லேக்ஸ் இருக்கு. எஃப்டில போடலான்னு இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் என்னன்னு சொல்லேன். உங்ககிட்ட 20 லேக் இருக்கா? ஆமா. After all, 20 crores last month. உன்னோட அசிம் படி 20 லேக்கை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 20 லேக்குக்கு நம்ம 7% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பர் இயருக்கு 1,40,000 வருது. ஸோ அதை மந்த்லியே கன்வெர்ட் பண்ணோன்னா மந்த்லி 11,600 பே அவுட் ஆகும். எஃப்டி ஓகே தான், பட் த ரியல் கிங் வந்து பாண்டு தான். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். இப்போ 20 லேக்கை ஒரு கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 10%. அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பர் இயருக்கு 2 லேக் வரும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 16,000 பே அவுட் ஆகும். ஸோ இதனால தான் பாண்டை வந்து நம்ம கிங்குன்னு சொல்கிறோம். பாண்டுனா என்ன? ஜஸ்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் பாண்ட்னா என்னென்னா கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கடன் பத்திரம்க்குள்ள சம் அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுப்போம். அதை அவங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் நமக்கு பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு கம்பெனிக்கு நான் 10 லேக் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக 10,000 பே பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஜென்ரலாக பாண்ட் ஒர்க் ஆகும். ஸோ பாண்டில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாண்டில் மொத்தம் 4 டைப் இருக்குது. கவர்மெண்ட் பாண்ட், கார்பரேட் பாண்ட், கன்வெர்ட்டபிள் பாண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட். பாண்டை எப்படி நம்ம ரேட்டிங் பார்த்து சூஸ் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். AAA வந்து சேஃபஸ்டான ரேட்டிங், BBB வந்து ரீசனபிளான ரேட்டிங், AA வந்து மீடியம் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு ட்ரேட் பாக்ஸ் கேபிட்டலை ஃபாலோ பண்ணுங்கள்.